வணக்கம். நான் உங்க நேமி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம அம்பையில இருக்கிற பிரசிடென்ட் சூப்பர் மார்க்கெட் போய் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க கடையில போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்பையில இருக்கிற பிரசிடென்ட் சூப்பர் மார்க்கெட் நம்ம வந்தாச்சு. வாங்க கடையில போய் பார்க்கலாம். Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. நம்ம பிரசிடென்ட் சூப்பர் மார்க்கெட் குள்ள வந்தாச்சு. வாங்க கஸ்டமர் கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம். அம்மா உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் இந்திரா. இந்திரா, எவ்வளோ நாளாக இந்த கடைக்கு வந்துட்டு இருக்கீங்க? கடற்கரை நாளிலேருந்தே வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கம் தான். அதனால அப்பப்போ என்ன ஜாமான் வந்துட்டு மற்ற கடையை விட்டுட்டு இந்த கடைக்கு வரதுக்கான காரணம் என்னம்மா? கடையில் உள்ள ஜாமான் கூட நல்ல தரமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் மற்ற கடையோட இதெல்லாம் கொஞ்சம் சௌகரியமாகவும் இருக்குது. அதனால் எல்லா ஜாமானும் இதில் வாங்கிக்கிறாங்க. மாவுலேருந்து எல்லா ஜாமானும் இருக்குனால நம்ம கடையில் வச்சுருக்கோம். ஓகே சரி. தம்பி உங்கள் பேர் என்ன? என் பேர் ஹரிகிருஷ்ணா. ஹரிகிருஷ்ணாவா? இந்த கடையில் என்ன வாங்குனீங்க நீங்கள்? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வாங்குனீங்களா? இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இந்த கடை கூட்டிட்டு வருவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன? சார் உங்கள் பேர் என்ன? ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாளாக இந்த கடைக்கு வரீங்க? இந்த கடையில் வாங்குற பொருள்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுங்களா? ஓகே சார். தம்பி உனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவீங்களா? ஆமாம். பார்த்தீங்கன்னா பார்த்தாலே சாப்பிடணும் போல தோன்ற மிக்சர் பேக்கெட் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் பசியும் எடுக்குது பார்த்துமே. சரி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். அங்கே ஒரு அப்பா பொண்ணு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் ரிவ்யூஸ் கேட்கலாம். பாப்பா உங்க பேர் என்ன? ராதாஸ்ரீ நாச்சியார். ராதாஸ்ரீ நாச்சியார். யார் கூட வந்தீங்க? அப்பா கூட. என்னன்னா இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? மேரிகோல்ட், குட் டே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கடையில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண பிடிச்சிருக்கா? என்னென்னா இருக்குது இந்த கடையில் உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு தேவையான பொருள் இருக்குது. சாக்லேட் இருக்குது, பிஸ்கட்ஸ் இருக்குது, வீட்டுக்கு தேவையான பொருளும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிஸோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்ல தான் இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. மேல டிராவல் பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ், அப்புறம் லேடிஸ்க்கான பேக்ஸ். இங்க வந்து உங்களோட ஃபேவரட்டான உங்களுக்கு பிடிச்ச பேக்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் எடுத்துட்டீங்கன்னா இது கொஞ்சம் ராயல் லுக் கொடுக்குது. அண்ட் நிறைய ஜிப்பு, அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் மாடலா இருக்கு. இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 300ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி கம்மி விலையில இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. கம்மி விலையில தான் இங்க எல்லா ஹேண்ட்பேக்ஸுமே. அது குவாலிட்டிக்கு ஏத்தாப்புல ரேட்டும் கம்மியாவே இருக்கு. நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அங்க ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அவங்க கிட்ட போய் நம்ம ரிவ்யூ கேட்கலாம். ப்ரோ உங்க பேர் என்ன? மணிகண்டன். மணிகண்டன். எப்போதுல இருந்து இந்த கடைக்கு வரீங்க? நான் ஒரு 2 மந்த்தா வந்துட்டு இருக்கேன். ஓகே, இந்த கடையில விலைலாம் எப்படி இருக்குது? விலைலாம் இல்லை, மற்ற இடத்துல கூட சிக்கன் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு லவ்வர் மேரேஜ், அதனால கிஃப்ட் எடுக்க வாங்க. என்ன ப்ரோ லவ்வருக்குன்னு சொல்றீங்க, கிஃப்ட் எடுக்க வந்திருக்கீங்க அப்படிங்க? அதுக்கு என்னங்க பண்ணேன், எக்ஸில் ஒரு இருந்தாலும் மேரேஜ் கூப்பிட்டுருக்காங்க, போகாமல் இருக்க முடியாது. அதனால் ஒரு நல்ல
ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. வாங்க இவங்க கிட்ட போய் நம்ம ரிவ்யூ கேட்கலாம். உங்க பேர் என்ன? சிதம்பரம். சார் உங்க பேரு? சிதம்பரம் குற்றா. ஓகே, எவ்வளவு நாள் இந்த கடையில பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? அந்த கடை ஓபன் பண்ணது நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இந்த கடையில பர்ச்சேஸ் பண்றது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்களா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. மோஸ்ட்லி உங்க 2 பேர்ல யார் கடைக்கு அதிகமா வருவாங்க? இல்ல 2 பேருமே வருவீங்களா? 2 பேருமே வந்துருவோம். ஏன்னா ஸ்கூல் எதிர்த்தாப்புல இருக்கு. என்னென்ன ஜாமான் வேணுமோ அப்பதான் வாங்கிட்டு 2 பேருமே வந்துருவோம். என் பொண்ணு வருவா. என் பொண்ணை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே சார். சார் இப்போ உங்க ஒய்ஃப் ரிவ்யூ சொன்னாங்க, நான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த கடை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குதுங்களா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதற்கு ஏற்ப இந்த கடையினுடைய முதலாளி அவர்கள் அருமையாக வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. கடை ஆரம்பத்திலிருந்து அன்பாக பேசுவார்கள். அன்போடு எல்லா பொருட்களையும் எங்களுக்கு மலிவு விலையில் தந்து எங்களை திருப்திப்படுத்துவார்கள். உங்க தமிழை கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் அம்பாசமுத்திரம் தீர்த்தபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக 31 வருடம் பணிபுரிந்து வருகிறேன். ஆகவே என்னுடைய மாணவர்கள் அனைவருமே தமிழின் மேல் ஆர்வம் கொண்டவர்கள். அவர்களுக்காக தமிழை நான் என்னுடைய நெஞ்சுக்கினிய இனிய வாழ்த்துக்களுடன் அவர்களுக்கு எப்போதும் பாடம் எடுத்துக்கொண்டே இருப்பேன். அவர்கள் என்றுமே 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் அனைவருமே என்னை எப்போதும் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருப்பார்கள். எங்கு பார்த்தாலும் எனக்கு தகுந்த மரியாதை கொடுப்பார்கள். ஆகவே குருவை மதிக்கிறவர்கள் அனைவருமே அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இது அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கடமை. இறுதியாக எங்கள் இருவரிடமும் பயின்ற மாணவர் தான் இந்த கடையை வைத்துள்ளார்கள். இப்ப நம்ம இந்த கடையோட ஓனர் கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். சார் உங்களோட பேர் என்ன? என்னுடைய பெயர் சண்முகவேல். எப்போல இருந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் எதனால இந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லுங்க சார். நாங்கள் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி இந்த சூப்பர் மார்க்கெட்டை திறந்தோம். அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஏற்கனவே இந்த இடத்த வந்து நாங்கள் வாங்கி போட்டிருந்தோம். முன்னாடியே கிடந்தது. அப்போ என்ன செய்யலான்ட்டு நானும் என் மனைவி என் மகன் எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்னடா செய்யலாங்கும் போது அப்போ நிறைய இடத்துல போகும்போது சூப்பர் மார்க்கெட்டு போவோம். உதாரணமாக பெங்களூர் போயிருந்தோம். அங்கே ஒரு என் மகா வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருந்தது. நல்ல ஒரு இதாக இருந்தது. மூவ்மெண்ட் நல்லா இருந்தது. தரமான சாமான். அதே மாதிரி நம்மளும் மக்களுக்கு ஒரு நல்ல தரமான சாமானாக கொடுக்கணும். ரேட்டும் ஒரு ரீசனபிளாக இருக்கணும். எல்லாருமே குறையா இருக்குன்னு தான் சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பித்தோம். அதன்படி தான் இன்று வரை இன்னைக்கு இப்போ வேலாய் நகரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க, உங்கள் கடையில் வந்து எல்லாமே ரேட்டு நல்லா ரீசனபிளாக இருக்குது, தரமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிறது எனக்கு மனசு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எப்போவுமே அப்படி தான் நம்ம கடையை நடத்துவோம். நல்லபடியாக மக்களுக்கு நல்ல பொருட்களாக கொடுப்போம். அம்பையில நிறையவே சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இவ்வளவு பேர் உங்க கடைக்கு வராங்கன்னா உங்க கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு? அதாவதுமா, இப்போ நமக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இப்போ அருவிகள் எத்தனையோ இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அருவி தான் ஃபேமஸா வருது. நிறைய இடங்கள்ல இருக்கு, தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஒன்னு பாத்தீங்கன்னா எத்தனையா ஒரு இது இருக்கலாம். ஆனா குறிப்பிட்ட தான் ஜொலிக்க முடியும். ஏன்னா இப்ப நடிகர்கள் எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க, ரஜினிகாந்த் மட்டும் ஏன் ஜொலிக்காரு? அதே மாதிரி நமக்கு சூப்பர் மார்க்கெட் எத்தனையோ இருக்கலாம். எங்களுக்கு ஒரு எண்ணம், அம்பையில் வந்து ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்டா நம்மளும் கொண்டு வரணும். எல்லா மக்களுக்கும் எல்லா தரமான சாமான்களும் எல்லாம் நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை அப்போவே எங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது, நம்மளும் நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சு மக்களுக்கு ஒரு இதாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த பிரசிடென்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த கடையை தேடி நீங்க அடைய வேண்டாம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை ஆர்ட்ஸ் பக்கத்துல கோவில்குளம் மெயின் ரோட்ல தீர்த்தபதி ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வந்து பொருட்களை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.